இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரி சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 82. மின்னல் அரக்கனும் ஆன்ம உலகின் அதிர்வும். அந்த படிக பெட்டிக்குள் உறங்கிக் கொண்டிருந்த மகிழினியின் உடலை கண்டதும் ஆதித்யாவின் மனதில் அதுவரை இருந்த போர்க்குணம் மறைந்து இனம் புரியாத ஒரு சோகம் குடிகொண்டது. அது அவனது சோகம் அல்ல, அவனது ஆன்மாவின் ஆழத்தில் புதைந்திருந்த ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தத்தின் அழுகுரல். அவனது கண்கள் தாமாகவே கலங்கின. கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைக்கக்கூட தோன்றாமல் அந்த பெட்டியையே வெறித்து பார்த்தான். இவளை பார்க்கும்போது எனக்கு ஏன் இப்படி நெஞ்சம் வலிக்கிறது? இவளை எங்கேயோ பார்த்தது போல, இல்லை இவளுடனேயே வாழ்ந்தது போல ஏன் ஒரு உணர்வு? ஆதித்யா தன்னக்குள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினான். அப்போது மகிழினியின் ஆன்மா காற்றைப் போல மிதந்து ஆதித்யாவின் முன்னால் வந்தது. அவளது ஆவி உருவம் கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தது. ஆதித்யா, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். என் உடல் இப்படி ஒரு ஜடமாக அசைவின்றி கிடப்பதை பார்க்க என்னால் சகிக்க முடியவில்லை. இது ஒரு சித்திரவதை. எப்படியாவது இந்த சவப்பெட்டியின் மூடியை திறந்து என் உடலை மீட்டுக் கொடுங்கள், கெஞ்சி கேட்கிறேன் என்று அவள் கதறினாள். ஆதித்யா தன்னை தேற்றிக்கொண்டு, கவலைப்படாதே மகிழினி, உன்னை மீட்பதற்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். சற்று பொறு, இதை எப்படி திறப்பது என்று பார்க்கிறேன் என்றவன் தனது முழு உடல் வலிமையையும் கைகளில் திரட்டினான். அவன் அந்த சவப்பெட்டியின் மூடியை பற்றினான். அவனது தசைகள் புடைத்தன. என்று மூச்சிறைக்க அதை தள்ளினான். ஆனால் அந்த மூடி சிறிது கூட அசையவில்லை. அது சாதாரண கண்ணாடியால் ஆனது போல தெரிந்தாலும் வைரத்தை விட உறுதியாக இருந்தது. அது ஏதோ ஒரு வேட்டு உலக பொருளால் செய்யப்பட்டது போலவும் அதன் மீது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கவசம் போர்த்தப்பட்டிருப்பது போலவும் இருந்தது. உள்ளே இருக்கும் மகிழினியின் முகம் தெளிவாக தெரிந்தாலும் அவளை தொட முடியாதவாறு அந்த மூடி ஒரு பெரும் சுவராக நின்றது. ஆதித்யா ஏமாற்றத்துடன் பின்வாங்கினான். மகிழினி, இது சாதாரண சவப்பெட்டி அல்ல. இதன் மூடி மிகவும் சக்தி வாய்ந்ததாக தெரிகிறது. நான் எவ்வளவு பலத்தை பிரயோகித்தாலும் இது அசைந்து கொடுக்க மறுக்கிறது. அது எனக்கும் புரிகிறது ஆதித்யா, மகிழினியின் ஆன்மா சோகமாக சொன்னது. இதை அவ்வளவு எளிதில் திறக்க முடியாது. இதற்கு சரியான அளவு கொண்ட சக்தியையோ அல்லது மகத்தான ஆற்றலையோ செலுத்தினால் மட்டுமே இது திறக்கும் என்று நினைக்கிறேன். ஓ அப்படியா? தனியாளால் என்னால் முடியவிட்டால் என்ன, நாம் மூவரும் இணைவோம் என்று கூறிய ஆதித்யா தான் அருகில் நின்ற யாழி மற்றும் டிராகன் பீஸ்ட் இருவரையும் அழைத்தான். நண்பர்களே, உங்கள் சக்தி எனக்கு தேவை. நாம் மூவரும் ஒரே நேரத்தில் ஒரே புள்ளியில் நமது ஆற்றலை செலுத்த வேண்டும். அப்போது இந்த மூடி உடைந்தே தீர வேண்டும். யாழி தனது வாளை ஆட்டியபடி அவன் அருகில் வந்து நின்றது. டிராகன் பீஸ்ட் தனது செதில்களை சிலிர்த்து கொண்டு தயார் ஆதித்யா என்று உருமியது. 1 2 3 தாக்குங்கள்! ஆதித்யா தனது கைகளிலிருந்து பொன்னிற ஒளியையும், டிராகன் பீஸ்ட் தனது வாயிலிருந்து செக்க சிவந்த அக்னி பிழம்பையும், யாழி தனது தாடையிலிருந்து ஒரு விதமான ஊதா நிற கதிரையும் அந்த சவப்பெட்டியின் மீது ஒரே நேரத்தில் பாய்ச்சினர். 3 விதமான மகா சக்திகள் அந்த பெட்டியின் மீது மோதின. ஒரு பயங்கரமான இரைச்சல் அந்த அறையை நிறைத்தது. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அந்த பெட்டி உடையவில்லை. மாறாக அவர்கள் செலுத்திய சக்தி அனைத்தும் தண்ணீரில் கல்லெறிந்தால் எப்படி அலைகள் உருவாகுமோ அதே போல அந்த பெட்டியின் மேல்தளத்தில் வெறும் அலைகளை மட்டுமே உண்டாக்கியது. அந்த சக்தி அந்த பெட்டியால் உறிஞ்சப்பட்டு ஒன்றுமில்லாமல் போனது. அதை பார்த்த ஆதித்யா அதிர்ச்சியில் உறைந்தான். நிறுத்துங்கள் என்று கத்தினான். இது வேலைக்காகாது. இது வெறும் சவப்பெட்டி அல்ல, இது சக்தியை விழுங்கும் ஒரு பொறி. இதன் சக்தியை முறியடிக்க வேண்டுமென்றால் இதன் மூலத்தை பற்றி தெரிந்தால் மட்டுமே முடியும். ஆனால் இப்போது அதை ஆராய நேரமில்லை. வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று அவன் அந்த அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்போதுதான் அவன் அதை கவனித்தான். அந்த படிகப்பெட்டியை சுற்றிலும் தரையில் நீல நிறத்தில் விசித்திரமான பூக்கள் பூத்து குலுங்கின. அந்த மண்டபத்தில் சூரிய ஒளியே இல்லாத போதிலும் அந்த பூக்கள் எப்படி இவ்வளவு செழிப்பாக இருக்கின்றன? அவை ஒவ்வொன்றும் உள்ளிருந்து ஒளிரும் ஒருவிதமான உயிருள்ள விளக்குகளைப் போல தெரிந்தன. வித்தியாசமாக இருக்கிறதே, ஆதித்யா முணுமுணுத்தான். இங்கே வாடிய ஒரு பூவை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. இவை பல ஆண்டுகளாக, ஏன் பல நூற்றாண்டுகளாக கூட இங்கே இருக்கலாம். இந்த மலர்களின் சக்திதான் இந்த சவப்பட்டிக்கு இவ்வளவு உறுதியையும் ஆற்றலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். டிராகன் பீஸ்ட் பொறுமை இழந்தது. ஆதித்யா, என்ன யோசிக்கிறாய்? இப்போது பூக்களை ரசிக்கும் நேரமாயுது. நாம் உடனடியாக இங்கிருந்து கிளம்ப வேண்டும். இந்த மின்னல் மாளிகை நமக்கு எவ்வளவு நேரம் அவகாசம் தரும் என்று தெரியவில்லை. மீண்டும் மின்னல் தாக்குதல்கள் தொடங்கினால் நாம் தப்பிக்க முடியாது. சீக்கிரம் முடிவிடு என்று அவசரப்படுத்தியது. இல்லை டிராகன், ஆதித்யா அந்த பூக்களை கூர்ந்து கவனித்தபடி கூறினான். என் உள்ளுணர்வு சொல்கிறது, இந்த பூக்களுக்கும் அந்த பெட்டிக்கும் தொடர்பு இருக்கிறது.
இந்த பூக்களை அழித்தால் ஒருவேளை அந்த பெட்டியின் பிடி தளரலாம். அப்படியென்றால் அதை செய்து விடுவோம் என்றது மகிழினி. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆதித்யா தயங்கினான். இந்த பூக்கள் இங்குள்ள மின்னலால் வேரூன்றியவை. இவை அழியும் தன்மை பெற்றவையா என்று தெரியவில்லை. இவற்றை அழிக்க முயன்று அது வேறேதாவது ஆபத்தை விளைவித்தால். சரி, அப்போ என்னத்தான் பண்ணணும்னு சொல்ற? டிராகன் பீஸ்ட் சலிப்புடன் கேட்டது. ஆதித்யா ஒரு தீர்மானித்த முடிவுக்கு வந்தவன் போல நிமிர்ந்தான். நாம் இந்த பூக்களை அழிக்க வேண்டாம், இந்த பெட்டியை திறக்கவும் வேண்டாம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த சவ பெட்டியை இந்த இடத்திலிருந்து பிரிக்க வேண்டும். என்னது, பிரிக்க வேண்டுமா? டிராகன் பீஸ்ட் குழம்பியது. எப்படி அது முடியும்? இவ்வளவு பெரிய பெட்டியை தூக்கிக் கொண்டு நாம் எப்படி தப்பிப்பது? இதை தூக்கிக் கொண்டு வெளியே சென்றால் அந்த 7 மின்னல் பறவைகளின் கண்களில் நிச்சயம் படுவோம். அவை நம்மை பொசுக்கிவிடும். மட்டுமல்லாமல் வெளியே அந்த மர்மமான அரக்கி பெண் காத்திருக்கிறாள். அவளிடம் நீ மாட்டினால் மீண்டும் உனது எஜமானர் அடிமை கவசம் அவளது கட்டுப்பாட்டுக்கு சென்றுவிடும். இதை நினைத்தாலே எனக்கு தலை வலிக்கிறது. எனக்கும் அதை பற்றிய பயம் இருக்கிறது டிராகன். ஆனால் இங்கிருந்து இந்த சவப்பெட்டியோடு பாதுகாப்பாக தப்பிக்க என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? ஆதித்யா தனது கையை உயர்த்தி காட்டினான். அவனது விரலிலிருந்த பிரபஞ்ச கால மோதிரம் மங்கலாக ஒளிர்ந்தது. அதை பார்த்த டிராகன் பீஸ்ட் முகம் மலர்ந்தது. அட, சரியாக சொன்னாய் ஆதித்யா, நீ புத்திசாலிதான். நாம் அந்த மோதிரத்தை பயன்படுத்தி ஒரு பிரபஞ்ச கால விண்வழி கதவை உருவாக்கி இங்கிருந்து தப்பிக்கலாம். ஆம், அது மட்டுமல்ல, இந்த சவப்பெட்டியை அப்படியே என்னுடைய மோதிரத்திற்குள் இருக்கும் என்னுடைய ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் கொண்டு சென்று விடலாம். அங்கு வைத்து பொறுமையாக இதை திறக்கலாம். இதை புரியாமல் பார்த்து கொண்டிருந்த மகிழினியின் ஆன்மா ஆதித்யாவின் தலைக்கு மேல் பறந்து வந்து நின்றது. ஆதித்யா, என்ன செய்ய போகிறாய்? இது என்ன மோதிரம்? இதனால் என்ன செய்ய முடியும்? ஆதித்யா அவளை பார்த்தான். மகிழினி, உன் உடலை அப்படியே பத்திரமாக எனது மோதிரத்திற்குள் இருக்கும் என்னுடைய தனிப்பட்ட உலகத்திற்கு மாற்றப் போகிறேன். என்ன உலகத்தை சொல்கிறாய்? மகிழினி ஒரு நிமிடம் யோசித்த பிறகு பதறினாள். ஓ, உன்னுடைய ஆன்மீக ஆத்ம உலகத்திலா? வேண்டாம் ஆதித்யா, அது ஆபத்து. அது உயிரற்ற ஒரு மனித உடல்தான் என்றாலும் அதில் பிரபஞ்ச ரகசியங்கள் புதைந்துள்ளன. அதை ஒருவரின் ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் கொண்டு செல்வது அவ்வளவு எளிதான காரியமில்லை. அது உன் ஆன்ம உலகத்தையே சிதைக்கக்கூடும். பரவாயில்லை மகிழினி, நான் அனைத்தையும் யோசித்து விட்டேன். என்னுடைய ஆன்மீக ஆத்ம உலகத்தின் வலிமை என்னவென்று எனக்கே முழுமையாக தெரியாதுதான். ஆனால் இந்த சவப்பெட்டியில் இருக்கும் பாதுகாப்பு கவசம் மிகவும் வலிமையானது. அது உன் உடலை மட்டுமல்ல, என் உலகத்தையும் பாதுகாக்கும் என்று நம்புகிறேன். வேறு வழி இல்லை. ஆதித்யா தனது முடிவில் உறுதியாக இருந்தான். அவன் அந்த மோதிரத்தை தயார் செய்யனான். அந்த நொடி ஆதித்யாவின் தலைக்கு மேல் இருந்த காற்றில் ஒரு பயங்கரமான மாற்றம் ஏற்பட்டது. ஒரு விதமான மின்சாரம் அந்த அறையின் அனைவரின் முடியை சிலிர்க்க வைத்தது. டிராகன் பீஸ்டின் உள்ளுணர்வு அபாய சங்கை ஊதியது. ஆதித்யா, விலகு என்று கத்தியபடியே டிராகன் பீஸ்ட் தனது பெரிய வாளால் ஆதித்யாவை இடுப்பில் அடித்து வேகமாக அந்த இடத்தை விட்டு தள்ளியது. ஆதித்யா நிலைகுலிந்து 2 அடி தூரத்தில் போய் விழுந்தான். எதற்காக என்னை அடித்தாய் என்று கோபத்துடன் நிமிர்ந்து பார்க்க முயன்றான். ஆனால் அவன் நின்றிருந்த இடத்தை பார்த்தபோது அவனது பேச்சு உறைந்து போனது. அவன் ஒரு நொடிக்கும் முன்பு நின்றிருந்த அந்த இடத்தில் ஒரு பயங்கரமான மின்னல் தாக்கியிருந்தது. தரை கருகி புகைந்து கொண்டிருந்தது. ஆனால் அது சாதாரண மின்னல் அல்ல. அது இரத்த சிவப்பும் ஆழமான நீலமும் கலந்த ஒரு விசித்திரமான நிறத்தில் இருந்தது. மாளிகைக்குள்ளும் மின்னல் தாக்குமா? ஆதித்யா அதிர்ச்சியுடன் கேட்டான். அப்போதுதான் அவன் மேலே பார்த்தான். டிராகன் பீஸ்ட், யாழி மற்றும் மகிழினி ஆகியோரும் மேலே உற்று பார்த்தனர். அந்த மண்டபத்தின் உச்சியில் இருள் சூழ்ந்த விதானத்தில் ஏதோ ஒரு உருவம் நகர்ந்து கொண்டிருந்தது. அது நிழலோடு நிழலாக தெரிந்தது. ஆனால் அதன் கண்கள் 2 சிவந்த நெருப்பு துண்டுகளைப் போல ஒளிர்ந்தன. என்னது அது? என்ன உயிரினம் இவ்வளவு நேரம் இங்கு மறைந்திருந்தது? மகிழினி நடுங்கினாள். அந்த உயிரினம் மெதுவாக கீழே இறங்கியது. அது முழுமையாக தெரியவில்லை என்றாலும் பார்ப்பதற்கு ஒரு ராட்சத பள்ளியைப் போலவும் ஒரு விசித்திரமான தோற்றத்தில் இருந்தது. அதன் உடல் முழுவதும் மின்னல் கீற்றுகள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆதித்யாவுக்கு இப்போதுதான் உண்மை புரிந்தது. இவ்வளவு நேரம் இந்த மாளிகையின் உச்சியிலிருந்து மின்னல் வருவதாக நான் நினைத்தேன். ஆனால் இந்த மாளிகை ஒரு உயிரற்ற கட்டிடம் மட்டுமே. இந்த மாளிகையின் சக்தியே இல்லை, அந்த மின்னல்களின் ஊற்றே இந்த மிருகம்தான். அந்த உயிரினத்தின் சக்தியின் அழுத்தம் அந்த அறையையே கனக்கச் செய்தது. ஆதித்யாவால் மூச்சுவிடக்கூட சிரமமாக இருந்தது. இதன் சக்தி என்னால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது என்றவன் சுதாரித்து கொண்டு மீண்டும் அந்த சவப்பெட்டியை நோக்கி ஓடினான். எப்படியாவது அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு தப்பித்து விட வேண்டும் என்ற வேகம் அவனிடம் இருந்தது. ஆனால் அந்த நிழல் உருவம் அவனை விட வேகமாக செயல்பட்டது.
என்ற சத்தத்துடன் மேலே இருந்து மீண்டும் ஒரு சிவப்பு நீல மின்னல் கற்றை ஆதித்யாவை நோக்கி பாய்ந்தது. அது ஒரு பாம்பை போல வளைந்து நெழிந்து அவனை தாக்கியது. ஆதித்யா அந்த தாக்குதலை கண்டு அதிர்ந்து பின்னோக்கி தாவினான். மின்னல் அவன் காலடியில் விழுந்து வெடித்தது. என்ன நடக்கிறது? நான் நினைப்பதை அது படித்துவிட்டதா? ஆதித்யா வியந்தான். இவ்வளவு நேரம் அந்த சவப்பெட்டியை திறக்க முயற்சிக்கும்போது அது சும்மாவே இருந்தது. ஆனால் நான் இதை இங்கிருந்து கொண்டு செல்ல நினைக்கும்போது தடுக்கிறது. அதற்கு தெரிந்துவிட்டதா நான் இதை திருடப் போகிறேன் என்று? ஆதித்யா மீண்டும் மீண்டும் சவப்பெட்டியின் அருகில் செல்ல முயன்றான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த மிருகம் மேலே இருந்து மின்னல் மழை பொழிந்து அவனது பாதையை தடுத்தது. வெளியே இருந்த பறவைகளின் மின்னலை விட இது மிகவும் கொடூரமானதாக இருந்தது. அந்த மின்னலின் ஒரு சிறிய கீற்றுப்பட்டாலே ஆதித்யாவின் உடல் கருகிவிடும் என்பது அவனுக்கு புரிந்தது. இவனை சும்மா விடக்கூடாது. ஆதித்யா கோபத்தில் கத்தினான். தன் கையில் இருந்த கடவுள் ஆயுதத்தை உருவினான். அந்த ஆயுதத்தின் சக்தியை முழுமையாக பயன்படுத்த நினைத்து வரும் மின்னலை தடுக்க அதை உயர்த்தினான். டமார்! மின்னலும் ஆயுதமும் மோதின. ஆயுதத்தின் சக்தி ஆதித்யாவை காப்பாற்றியது. ஆனால் அந்த மோதலில் ஏற்பட்ட அதிர்வலை ஆதித்யாவின் எலும்புகளை ஊடுருவியது. அவன் தூக்கி வீசப்பட்டு சுவற்றில் மோதினான். அவனது வாயிலிருந்து ரத்தம் பீறிட்டது. ஆதித்யா! மகிழினி அலறினாள். ஆதித்யா ரத்தப்பை துடைத்துக் கொண்டு எழுந்தான். அவனது கைகள் நடுங்கின. இந்த ஆயுதம் சக்தி வாய்ந்ததுதான். ஆனால் இதை தாங்கும் சக்தி என் உடலில் இன்னும் முழுமையாக இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் இதை தடுக்கும்போது என் உள்ளுறுப்புகள் சிதைந்து விடும் போல இருக்கிறது. மேலே இருந்த அந்த உயிரினம் ஆதித்யாவின் நிலையை பார்த்து ஒரு குரூரமான ஒலையை எழுப்பியது. அது வெற்றி முழக்கம் போல இருந்தது. நாம் இங்கிருந்து உடனே தப்பிக்க வேண்டும். ஆதித்யா முடிவெடுத்தான். மேலே இருப்பது என்னவென்றே தெரியவில்லை. அது உயிரினமா இல்லை யாராவது இருக்கிறார்களா? ஆனால் அதோடு சண்டையிட்டு வெல்லும் சக்தி இப்போது நம்மிடம் இல்லை. நாம் இங்கே இருந்தால் ஒரு விளையாட்டு பொம்மையைப் போல நம்மை வைத்து விளையாடி கொன்றுவிடும். ஆதித்யா அந்த மின்னல் சக்தியுடன் போராடிக்கொண்டே தனது சகாக்களை பார்த்து கத்தினான். மகிழினி, யாழி, டிராகன், உடனே எல்லோரும் என்னோட ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் செல்லுங்கள். நான் பிரபஞ்ச கால வெடிப்பு பாதையை திறக்கிறேன். அவன் தனது மோதிரத்தை அவர்கள் பக்கம் திருப்பினான். ஒரே ஒரு வினாடி பிரபஞ்ச கால நுழைவாயிலை திறந்தான். அந்த காற்று உறிஞ்சும் வேகத்தில் டிராகன் பீஸ்ட், யாழி மற்றும் மகிழினியின் ஆத்மாக்கள் அந்த மோதிரத்திற்குள் அவனது ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் இழுக்கப்பட்டன. ஆனால் அதே அந்த ஒரு நொடியில் ஒரு விபரீதம் நிகழ்ந்தது. திறந்திருந்த அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு மேலே இருந்த மிருகம் ஏவிய ஒரு கூர்மையான மின்னல் கீற்று அவர்களோடு சேர்ந்த ஆதித்யாவின் மோதிரத்திற்குள் அவனது ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் புகுந்து விட்டது. ஐயோ! ஆதித்யா கத்தினான். அவனது ஆன்மீக உலகத்தின் உள்ளே ஒரு மாபெரும் சத்தம் கேட்டது. அது ஒரு கிரகமே வெடித்தது போன்ற அதிர்வை ஏற்படுத்தியது. வெளியே மின்னல் தாக்கிய வலியை விட தனது சொந்த ஆன்ம உலகத்தின் உள்ளே ஏற்பட்ட அந்த தாக்குதல் ஆதித்யாவின் நிலை குலைக்கச் செய்தது. அவனது தலை வெடித்துவிடும் போல இருந்தது. அவன் நின்ற இடத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு அந்த மண்டபத்தின் ஒரு மூலையில் போய் விழுந்தான். அடச்சே! என்னது? எனது ஆன்மீக ஆத்ம உலகத்தின் உள்ளே அது இவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்திவிட்டதே. ஒரே ஒரு மின்னல் கீற்று உள்ளே சென்றதற்கு என் ஆன்ம கடல் கொந்தளிக்கிறதே. 10 நொடிகள் திறந்தால் என் ஆன்மாவே அழிந்து விடும். அவன் மூச்சு வாங்கிக் கொண்டு அந்த மூலையில் பதுங்கினான். அந்த நேரத்தில் மின்னல் அவனை தாக்காமல் நின்றது. ஒருவேளை அந்த மிருகம் ஆதித்யா இறந்துவிட்டானோ என்று சோதித்து பார்க்கிறதோ என்னவோ. தூரத்தில் அந்த படிகப்பெட்டி ஜொலித்துக் கொண்டிருந்தது. மேலே இருளில் அந்த விசித்திரமான மிருகத்தின் கண்கள் மின்னின. ஆதித்யா தனது காயத்தை தடவியபடியே யோசித்தான். எப்படி நான் அது கிட்ட போறது? அந்த சவப்பெட்டியை நான் என்னுடைய ஆன்மீக ஆத்ம உலகத்துக்கு கொண்டு போனால் குறைந்தது 5 to 10 நொடிகள் என்னுடைய பிரபஞ்ச கால விரிசலை திறந்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு நொடி திறந்தாலே அந்த மிருகத்தின் சக்தி உள்ளே புகுந்து என் உலகத்தை சிதைக்கிறது. 10 நொடிகள் திறந்தால் என் ஆன்மாவே அழிந்துவிடும். ஆதித்யா அந்த மிருகத்தை எப்படி சமாளிப்பான்? பூக்களின் ரகசியம் என்ன? அடுத்த பகுதியில் பார்ப்போம். தொடரும்.